Peacemakers of Christo. என் ஆடுகளை தவற விடாமல் நான் தவறி போகாமல் காப்பாற்றும் ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி 1000 லட்சக்கணக்கு மக்கள்கள் இருந்தாலும் தந்தையாகிய கர்த்தாவே, உம்முடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு கையளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது நீர் ஆசை கொண்டீர் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. 1000 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடு செய்த தியாகத்தின் நிமித்தம் இன்று அவர்தான் எங்களுடைய மந்தையின் மேய்ப்பராக இருக்கிறார் ஐயா. அவர்தான் எங்கள் வாழ்க்கையின் அரசராக இருக்கிறார் ஐயா. அவர்தான் எங்களை ஆட்சி செய்கிற ஒரே மகா தேவன் சுவாமி. ராஜாதி ராஜாவே, அந்த மகா தேவனுக்கு நன்றிகள் 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 ஆண்டவரே. அப்பா தேவாதி தேவனே, இயேசு ராஜாவே, அன்று நீர் மொழித்த ஒரு மொழி ஆண்டவரே, எல்லா ஆடுகளையும் அவன் விட்டுவிட்டு அந்த காணாமல் போற ஒரு ஆட்டை தேடி ஓடுகிறான் ஐயா. அதே போல சுவாமி தேவனே, இன்று என் குடும்பத்திலும் ஆண்டவரே நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகன் மகளுக்காக தேடுகிறாள் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகன் மகளுக்காக கணவனுக்காக தேடுகிறாள் ஐயா. ஒவ்வொரு மனைவியும் தேடுகிறாள், ஒவ்வொரு கணவனும் தம் மனைவிக்காக தேடுகிறாள் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, இன்று என் ஆடு காணாமல் போயிடுச்சு ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஆட்டை இழந்து கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அவனில் நிலையில் கிடக்கிறேன். நான் என் கணவனை இழந்து கிடக்கிறேன் ஐயா. என் மனைவியை நான் இழந்து கிடக்கிறேன் ஐயா. என் மகனை இழந்து கிடக்கிறேன் ஐயா. என் மகளை இழந்து கிடக்கிறேன் ஐயா. என் மருமகளை இழந்து கிடக்கிறேன் ஐயா. என் மாமியார் மாமனாரை இழந்து கிடக்கிறேனே சுவாமி. என் மருமகனை நான் இழந்து கிடக்கிறேனே ஆண்டவரே. அது காணாமல் போயிடுச்சு ஐயா. ஆண்டவரே, என் மந்தையில இல்லையா ஐயா. ஐயோ, என் குடும்பத்தை விட்டுட்டு போச்சே ஐயா. தெய்வமே, என் மீது மனமிறங்கும் ஐயா. என்று அனாதையை போல கிடக்கிறேன் சுவாமி. என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாப்பா. என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே. என் புள்ள ஓடி போச்சு சுவாமி, காதலிச்சு ஓடி போச்சு ஐயா. என் புள்ள செத்து போயிட்டாப்பா. தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில பெரிய இடி விழுந்து போது கடக்கிறது சாமி. ஏசப்பா, என்னால் அந்த இடியின் பலத்தை தாங்க முடியவில்லையே ஆண்டவரே. என் மீது கருணை கொள்ளும் ஐயா. என் வீடெல்லாம் இருட்டா கிடக்குது ஐயா. எனக்கு உலகமே தெரியலையாப்பா. என் கண்கள் இருண்ட மயமாக இருக்கிறது ஐயா. ஐயோ, எனக்கு மயக்கம் வருகிறதே சுவாமி. நான் யாருகிட்டப்பா சொல்லுவேன்? எனக்கு ஆறுதல் யார் ஐயா? தெய்வமே, என் தேவனாகிய கர்த்தாவே, என் ஆடு காணாம போச்சப்பா. கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஒரு ஆடு காணாமல் போனதால், என் கணவன் காணாமல் போனதால், என் மனைவி காணாமல் போனதால் என் வாழ்க்கை இருள்மயமாக மாறி போய் விட்டது ஐயா. சாமி, என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் ஆடு என்னை விட்டுட்டு போயிடுச்சு சுவாமி. ஆமா ஆண்டவரே, என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்ப்பா. என் மனைவி என்னை விட்டுட்டு ஓடிட்டா ஆண்டவரே. ஏசப்பா, அவள் மரித்து போனாள், அவன் மரித்து போனான் சுவாமி. என் மீது மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் மந்தையில 100 பேர் இருந்தாலும் எனக்கு மன சமாதானம் இல்லப்பா, சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன் ஐயா. ஆண்டவரே, கடன் என்றது, குழந்தை பாக்கியம் இல்லாதது என்று ஆண்டவரே, பண பிரச்சனை என்பது ஆண்டவரே, பலவிதமான கஷ்டங்கள் என்பது என் வாழ்க்கைக்குள்ளாய் புகுந்து என் குடும்ப நிம்மதியை இழக்க செய்தது சுவாமி. ஏசப்பா, நான் யாருகிட்ட ஆண்டவரே போவேன்? யாருகிட்ட முறையிடுவேன் ஆண்டவரே? எனக்கு நீர்தானே அப்பா கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். என் மகன் இப்படி மாறினானே தெரியலையப்பா.
குடி பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் ஆண்டவரே கோபக்காரனாக, ஆணவம் பிடித்தவனாக, திமிரு பிடித்தவனாக, ஏமாற்றுகிறவனாக, பொய் சொல்லுகிறவனாக, எதிர்த்து பேசுகிறவனாக மாறி போய்விட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, என் மகன் ஆட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே. என் மகள் காணாமல் போய்விட்டாள் ஐயா. அவள் அன்புக்குரியவளாக, நேசத்திற்குரியவளாக, பக்திக்குரியவளாக இருந்தாள் ஆண்டவரே. ஆனால் இன்று காணாமல் போயிட்டா ஆண்டவரே. காம ஆசையில், மோக ஆசையில், காதல் ஆசையில் ஆண்டவரே அப்பா அவள் விழுந்து கிடக்கிறாள். கோபத்தில் விழுந்து கிடக்கிறாள், ஏமாற்றுகிறாள், பொய் சொல்லுகிறாள் ஆண்டவரே. அவள் இங்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கு போறா ஆண்டவரே. ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாப்பா. அவனோட பேசலாம் சொல்லிட்டு அவனோட தான்ப்பா பேசுறா. ஏசப்பா தெய்வமே, என் மக காணாம போயிட்டாப்பா, கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, என் கணவன் ஆண்டவரே காணாமல் போய்விட்டான் ஐயா. ஆண்டவரே பொய் சொல்லிட்டு போனாப்பா, வீட்டுக்கு திரும்பியே வரலப்பா. இயேசுவே, எங்க போனா, எப்படி இருக்கிறானா செத்துட்டானா தெரியலையா ஆண்டவரே. என் கணவனை கண்டுபிடிச்சு கொடுங்க சுவாமி. ஏசப்பா, அவன் வேறொருத்தியோட இருக்கிறான் ஆண்டவரே. தகாத உறவு கொண்டு இருக்கிறான்ப்பா. இன்னொருத்தன் மனைவியோட இருக்கிறான் ஆண்டவரே. இன்னொரு பிள்ளைய வச்சிருக்கிறான் ஆண்டவரே. இன்னொரு வீடு எடுத்து இருக்கிறான் ஐயா. ஏசப்பா, என் பிள்ளை, என் மகனை, என் கணவனை காப்பாத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, அவன் மனம் மாறணும் ஐயா. அவன் செய்வது பாவம் ஆண்டவரே. அது சாபத்தை உருவாக்கும் ஐயா. காம பிசாசிலிருந்து அவனை ரட்சியும் ஆண்டவரே. இயேசுவே, என் மனைவி ஆண்டவரே அடங்காமல் இருக்கிறாள் ஐயா. கோபக்காரியாக இருக்கிறாள் ஐயா. ஆண்டவரே, வேற யாரோட போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறா ஐயா. எங்கோ போறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ எங்கெங்கயோ போறாப்பா. ஆண்டவரே, என்ன விட்டுட்டு போறாப்பா. ஆண்டவரே, அவன் தாய் தந்தை சொல்றதை கேட்டுட்டு வாழ்றாப்பா. என் பேச்சை கேட்பதே இல்லையா ஆண்டவரே. அவள் என்னை ஆண்டவரே அடிமைப்படுத்த நினைக்கிறாள் ஐயா. அதிகாரம் செலுத்த நினைக்கிறாள் ஐயா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என் மனைவி காணாமல் போயிட்டா ஐயா, கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாமனாரும் மாமியாரும் ஆண்டவரே, என் மருமகள், என் மருமகன் காணாமல் போயிட்டாங்க, வாழ தெரியாம இருக்கிறாங்க, கோபப்படுறாங்க ஆண்டவரே. அவர்கள் மத்தியில சமாதானம் இல்லை, என் சந்தோஷம் இல்ல ஐயோ. என் மகளும் என் மருமகனும் ஆண்டவரே, என் மகனும் என் மருமகளும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, வாழ தெரியலையே ஐயோ. அவர்கள் மத்தியில இவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதற்கு ஆண்டவரே? அப்பா, அந்த குடும்பம் வாழணும் ஐயா. அதை பிரித்து விடாதீர்கள் இயேசுவே. இசப்பா, இந்த சாத்தானானவன் அவர்களை பிரிக்கத்தான் பார்க்கிறான், உடைக்க பார்க்கிறான், சிதைக்க பார்க்கிறான், வாழ்வை கெடுக்க பார்க்கிறான் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் மத்தியில சமாதானத்தை, சந்தோஷத்தை வைங்க. அவங்க காணாமல் போக கூடாது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இன்று காணாமல் போன குடும்பங்கள் ஏராளம் ஐயா. இயேசுவே, நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்த குடும்பங்கள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, அனாதைகளாக வாழ்கிற கணவன்கள், அனாதையாக வாழ்கிற ஆண்டவரே கணவனுக்காக ஏங்கி தவிக்கிற மனைவிகள் எத்தனையோ பேர் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் மத்தியில நீர் இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே காணாமல் போன பெற்றோர்கள் எத்தனையோ பேர் சுவாமி. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், அந்த வாங்கணும், அந்த வீட்டை வாங்கணும், இங்க பிளாட்டை வாங்கணும் என்று ஆண்டவரே பிள்ளைகளை நடு வீதியில விட்டுவிட்டு, அனாதைகளாக விட்டுவிட்டு, பணத்தின் பின்னாடி ஓடின ஆடுகள் பெற்றோர்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஏசப்பா, இந்த குடும்பங்கள் காணாமல் போய் கிடக்கிறதா ஆண்டவரே. இவர்கள் விசுவாசம் காணாமல் போய் கிடக்கிறதா ஆண்டவரே. பக்தி காணாமல் போய் கிடக்கிறதா ஆண்டவரே. விசுவாசம் காணாமல் போய் கிடக்கிறதா ஆண்டவரே. பரிசுத்தம் காணாமல் போய் கிடக்கிறதா ஆண்டவரே. இவர்கள் மீது கருணை கொள்ளுங்க ஐயா. இயேசுவே, உம் சிலுவையின் திரு ரத்தத்தாலே இவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, வீடு திருமணம் ஐயா. ஒவ்வொரு மகனும் ஆண்டவரே, ஒவ்வொரு மகளும் வீடு திருமணம் ஐயா. தம் மந்தைக்குள்ளாய் செல்லணும் ஐயா. கணவன் திருமணம் ஆண்டவரே.
அப்பா அவன் மனம் மாறணும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனைவியும் மனம் திரும்பணும் ஆண்டவரே, அவன் திரும்பி வரணும் ஆண்டவரே. ஏசப்பா காணாமல் போனவர்கள் திரும்பி ஒரே கூட்டுக்குள்ளாய் ஒரே மந்தைக்குள்ளாய் வர நீர் கிருபை செய்வீர், ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பீர், வாழ்வை கொடுப்பீர், வழிகளை ஏற்பாடு செய்வீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான்
அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.